உங்க வீட்டு பொண்ணை கொடுப்பீங்களா? சிதம்பரத்தை வறுத்தெடுத்த மக்கள். இந்த முறை திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மிகப்பெரிய மரண அடியை கொடுக்கும் தொகுதியாக இருக்க போவது சிவகங்கை தொகுதிதான். முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் அவர்களின் ஆஸ்தான தொகுதியான சிவகங்கை திமுக காங்கிரசின் வாரிசு அரசியல் கொள்கைப்படி இப்போது கார்த்திக் சிதம்பரத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் சிதம்பரம் அவர்களே இங்கு மறு எண்ணிக்கை நடத்தி வென்றதுதான் வரலாறு சொல்லுது. ஆனால் இன்று வரை ரீகவுண்டிங் மினிஸ்டர் என்று பல ஊடகங்கள் குறிப்பிட்டு வராங்க. மத்திய அமைச்சராக இருந்த போதிலும் தொகுதி பக்கமே அவர் வருவதில்லை என்றும் தொகுதிக்கு எதுவுமே செய்ததில்லை என்பதும் சிதம்பரம் மீது காலம் காலமாக இருந்து வரும் குற்றச்சாட்டு. தந்தையின் வழிவந்த மகன் என்ன தந்தைக்கு சளைத்தவரா? அவரை மிஞ்சும் அளவுக்கு தொகுதி பக்கமே வருவது கிடையாது. இதனால தொகுதி மக்களின் கோபத்தை எக்கச்சக்கமா சம்பாதிச்சு வச்சிருக்காரு கார்த்திக் சிதம்பரம். நேற்று தனது மகனுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த சிதம்பரம் அவர்களை மக்கள் சூழ்ந்து கொண்டு சரமாரி கேள்விகளை கேட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. அதுவும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மிகப்பெரிய தலைவலியாக ஆகும் அளவுக்கு இருக்கும் சாராய பிரச்சனை தான். அங்கிருக்கும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று உடன் வந்த திமுக அமைச்சரின் காலில் விழுந்து எல்லாம் பெண்கள் கோரிக்கை வைத்தது பார்ப்பதற்கே மிகவும் கஷ்டமாக இருந்தது. குடிப்பழக்கத்தால் தங்கள் மகனுக்கு இதுவரை யாரும் பெண் கொடுப்பதில்லை என்றும் சிதம்பரம் அவர்கள் வீட்டில் ஒரு பெண் இருந்தால் இப்படி குடிப்பழக்கம் இருக்கும் மாப்பிள்ளைக்கு கொடுப்பாரா என்றும் கண்ணீர் மல்க கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தாங்க தாய்மார்கள். உண்மையில் பொதுமக்களில் ஒருவராக கேட்க விரும்புகிறோம், அப்படி அந்த தாய்மார்களின் வயிற்றெரிச்சலை கொட்டி என்ன சம்பாதிச்சீங்க, என்ன சாதிக்க போறீங்க? சாராயம் கஞ்சா என்ற போதைக்கு தமிழக இளைஞர்களை அடிமையாக்கி அந்த இளைஞர் சக்தி என்ற மாபெரும் பலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறது தமிழகம். இளைஞர்களுக்கான புதிய வேலை வாய்ப்புகளையும் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களையும் அறிமுகப்படுத்த வேண்டிய தமிழக அரசோ எப்படி டார்கெட் வைத்து சாராயம் விற்கலாம் என்று கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டமான டிஜிட்டல் இந்தியாவை முன்னெடுத்துக் கொண்டிருந்த போது பாராளுமன்றத்தை அதை கிண்டல் செய்து கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தார் சிதம்பரம். ஆனால் இன்றோ இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியின் கொடுங்கோல் ஆட்சியை தாங்க முடியாமல் சிதம்பரத்தை சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்காங்க மக்கள். சிவகங்கை தொகுதி மக்களுக்கு ஒரு கேள்வி. தொகுதி பக்கமே வராமல் மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தாலும் அதில் குறை கண்டுபிடித்து நொட்ட சொல்லிக் கொண்டிருக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு உங்கள் ஓட்டா? இல்லை தமிழக இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளையும் தொழில் வளத்தையும் உண்மையான மாற்றத்தையும் கொடுக்க போகும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு உங்கள் ஓட்டா? மக்களே சிந்திப்பீர், செயலாற்றுவீர். இம்முறை 400 ஜூன் 4 400